ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிகே விலாஸில் வந்து மருத்துவ குணம் உள்ள வரைக்கும் நிறைய கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு ஒரு காய் நீர்ப்பூசணி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீர்ப்பூசணியுடைய பயன்கள் என்ன, அது நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காய்கறிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 90% பயன்படுத்தாத காய்கறிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் நம்ம சாப்பிட்றது கத்திரிக்காய், சுரக்காய், பீன்ஸு, கேரட்டு, இங்கிலீஷ் மருத்துவம் உள்ளாதோடைய காய்கறிகளை தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். நிறைய வந்து நாகரீகமற்ற காய்கள், கிராமப்புற காய்கள் நாம் வந்து புறக்கணிக்கிறோம். கீரையா, முருங்கைக்கீரை வந்து அறவே கையில் தொடர்றது கிடையாது. கட்டி கீரை கொண்டுட்டு வாங்க, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை அதை வந்து பயன்படுத்துவாங்க. 100ல் வந்து ஒரு 50% பயன்படுத்த மாட்டாங்க கீரையை. ஏன்னா வந்து பயன்பாட்டுக்கு அதை சீக்கிரமாக முடிக்க முடியாது. அதனால் ஏதோ 2 போட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்களுடைய வேலைகளுக்கு அவங்க சென்றுவாங்க. இப்போ நம்மளோட உடல் வந்து ஹெல்த் டவுன் ஆகுது, சில நோய்கள்லாம் வந்து வருது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நேரங்கள் கிடையாது. உடல் உபாதைகள் நிறைய வருது, மலச்சிக்கல் நிறைய வருது, மன அமைதி இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து வாழ்க்கை ஒரு இன்ஜின் எப்படி ரன்னிங்ஸில் இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். மருத்துவ முறையில் வந்து சுரக்காய் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹைபிரிட் இல்லாத சுரக்காய், நாட்டு சுரக்காய்களை வந்து நிறைய பயன்படுத்துங்க. இந்த சுரக்காயுடைய நன்மை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு கணைய சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்டது மெயினான விஷயங்க. சிறுநீரகத்துக்கு கணைய பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சுரக்காய் ஜூஸ் எடுக்கிறத பற்றி நான் கொடுத்துருக்கிற பதிவு. பொறுத்தளவுக்கு நீர் சத்து உள்ளதை அனைத்தும் நம்ம கொடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த சுரக்காயை வந்து நம்ம வந்து பச்சையாகவும் கட் பண்ணி உப்பு, மிளகுத்தூள் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு உடலுக்கு வந்து ஆற்றல் கூடக்கூடிய நீர் சக்தி உள்ளது. சிறுநீரகத்தை முழுமையும் 100% பாதுகாத்து நமக்கு உடல் உபாதைகள் இருந்து ரிலீவ் பண்ணிட்டு வருது, மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் பண்ணுது, உடல் வெயிட்டை வந்து குறைக்கிறது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து சுரக்காய்க்கு வந்து அற்புதமான ஒரு தன்மை இருக்குங்க. சுரக்காய் ஜூஸை எடுத்துங்க. சுரக்காயும் தட்டப்பயிர் எடுத்து சமையலில் எடுத்துக்கங்க. வெறும் பச்சை சுரக்காயை வெள்ளரிக்காய் மாதிரி பயன்படுத்தலாம் சுரக்காய், சரிமா? இந்த சுரக்காயின் பயன்கள் நிறைய கொடுத்துருக்கிற, பார்க்காதவங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளார போய் ஏபிகே விலாஸில் பார்த்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லி இலை வந்து சூப்பு பயன்படுத்துறது எப்படி, மல்லி இலை பச்சை இலையா ஜூஸ் எப்படி எடுத்துக்கிறது எப்படின்னு அது பட்டு தனி வீடியோ கொடுத்துருக்கு. அதே மாதிரி கொத்தவரங்காய் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னே ஒரு கொத்தவரங்காய் போனால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொத்தவரங்காயை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சிஜன் லெவல், மூச்சு திணறல், ஆஸ்மா, நுரையீரல் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, அற்புதமான ஒரு ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு இருக்குது. கொத்தவரங்காயை பொறுத்தளவுக்கு டெய்லி 2 கொத்தவரங்காயிலிருந்து 4 கொத்தவரங்காய் பச்சையை மென்று சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா இதோடைய தன்மை என்னன்றது உணர முடியும். ஒரு 10 டேஸ்க்குள்ள உணர முடியும். அதே மாதிரி கொத்தவரங்காயை வந்து நம்ம வந்து ஜூஸ், பச்சையை ஜூஸ் போட்டு சாப்பிட்றத பற்றி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். கொத்தவரங்காய் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு அதை பற்றி தெரிய கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய நீர் சத்துகள் வந்து நிறைய உடலுக்கு சத்தான பொருள்களும் இதை சொல்லுவாங்க கேஸ் டபுள் கொத்தவரங்காய் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க, யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. கொத்தவரங்காயை பொறுத்தளவுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தாம பயன்படுத்திங்க, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இது 100% கை கொடுக்கும். கொத்தவரங்காய் உடல் வந்து மெலிந்து போகும், உடல் அதிக பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி போன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். மூச்சு திணறல், சளி சம்பந்தப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீர் பூசணி அப்படின்றத பற்றி தான் நம்ம எடுக்க போகிறோம். இஞ்சி, இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா மல்லி இலை, இஞ்சி, எலுமிச்சம்பழம், சிறிது கல்லுப்பு, நீர் பூசணி, இது இருந்தால் நாம் இன்னைக்கு ஒரு ஜூஸ் போட்டுடலாம். இந்த ஜூஸ் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தினா சிறுநீரகத்தை வந்து முற்றிலும் சுத்திகரித்து நம்ம வெளியேற்றக்கூடிய ஆற்றல். உப்புத்தன்மை, உப்பு நிறைய வந்து உடல்ல நிறைய இருக்குது, ரத்தத்தை வந்து நம்ம சுத்தம் பண்ண போறோம், உப்பு கிரியாட்டியுடைய லெவல் வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டிய சில. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், பாடி வந்து வெயிட் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து இதை வந்து ஜூஸா போட்டு எடுத்துக்கோங்க. தைராய்டு இருக்கிறவங்களும் இந்த வந்து வெண்பூசணி எடுத்துக்கலாம். நீர் பூசணின்னு சொல்லுவோம், வெண்பூசணின்னு சொல்லுவோம், சாம பூசணின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி பிபி உள்ளவங்க வந்து இதை டெய்லி எடுத்துட்டீங்கன்னா பிபி வந்து
நார்மலுக்கு வந்துடும், நீங்க தொந்தரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சிறந்த ஒரு உணவாகவும் நான் சொல்லுவேன். இது நிறைய பார்த்தீங்கன்னா அப்படியே பொரியலாக எடுத்துங்க, கூட்டு எடுத்துக்கங்க, அதே மாதிரி சாம்பாரில் போட்டு எடுத்துக்கங்க, இதெல்லாம் நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி இதை வந்து ஜூஸாகவும் எடுத்துங்க, வெள்ளரிக்காய் மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம், இதையும் படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, டென்ஷன், தூக்கமின்மை இது எல்லாமே வரும். மலச்சிக்கலை குறைச்சிட்டிங்கன்னா உடலுக்கு ஆயிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்ணும் நாக்கும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உள்ளார குப்பைகளை நிறைய போடுறதுனால உடலுக்கு உபாதைகள் ஏற்பட்டு இடுப்பு வலி, கை கால் வலி, டென்ஷனு, தூக்கமின்மை, கண் எரிச்சல் இதெல்லாம் வந்து தானே வரக்கூடிய விஷயம், தானே போயிடும். நீங்க சிரமப்பட வேண்டியதில்லை. மூட்டுக்கு வலிக்குது, சரவாங்கி அது இதெல்லாம் சொல்ல வேண்டிய. கேஸ் ஃபார்ம் ஆயிட்டா நம்ம வந்து மலம் சரியா போகலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நின்று உடலுக்கு வந்து கேஸ் ஏறிட்டா மூட்டுகள் வலிக்க ஆரம்பிக்கும். மூட்டு வலிக்குது அப்படின்னா வீக்கமா இருந்தா தான் மூட்டுடைய பிரச்சனை. வீக்கம் இல்லைன்னா மூட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த மூட்டுக்கு பொறுத்த அளவுக்கு, மூட்டு வலியை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன கிளிப் சொல்லிடுறேன். நம்ம வீடியோல பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தது மூட்டு வலிக்காக தான். மெயினான விஷயம் நம்ம ஏபிகே விலாசை பார்த்துட்டு வந்து லைக் பண்ணிட்டு நிறைய சப்ஸ்கிரைப், இன்னைக்கு 3 லட்சம் சில்லற சப்ஸ்கிரைப் இருந்துட்டு இருக்காங்க. மூட்டு வலியை பொறுத்த அளவுக்கு வீக்கமா இருந்தா வேலைத்தலையை எப்படி பயன்படுத்தணும் நம்ம வீடியோல கொடுத்துருக்காங்க. மூட்டு வலி வீக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணா எப்படி மூட்டு வந்து வலி, மாத்திரை இல்லாத, மருந்து இல்லாம, ஆயின்மெண்ட் இல்லாம மூட்டு வலி எப்படி குணப்படுத்த முடியும். அதே மாதிரி பிரண்ட ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு மூட்டு வலி இருக்கிறவங்க போட்டுக்கினா வெயிட் உங்களுக்கு வந்து அந்த வலியை வந்து அப்படியே குறைச்சி கொண்டுட்டு வந்துடலாங்க, சீக்கிரமா குணமாகும். பிரண்ட ஆயில் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் பிரண்ட ஆயிலை வந்து லைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகளா இருந்தா சளி கபம் வெளியில வரலினா இஞ்சி, சிறிதளவு உப்பு, கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழச்சாறு இதெல்லாம் போட்டு தேன் கொஞ்சோண்டு கலந்து சும்மா ஒரு 2 விரல அப்படியே டச் பண்ணிட்டீங்கன்னா சின்னவங்கள இருந்து பெரியவங்கள இருந்தோம் வித்தின் செகண்டுக்குள்ளார வறட்டு இரும்பல் நின்று கோழைகள்லாம் வந்து வெளியில வரும், இல்லைன்னா மலத்து வெளியே வரும். ஈஸியான மெத்தடுங்க, நிறைய கொடுத்துருக்குறேன், நீங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு வந்து நீர் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல நிறைய பயன்படுத்துவாங்க. நீர் பூசணிக்காய் கூட்டு, நீர் பூசணிக்காய் சாம்பார் ஹோட்டல்ல தான் பயன்படுத்துவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பிராமர் வீட்டில் மட்டும்தான் நீர் பூசணி போடுவோம். மற்றவங்களாம் நம்ம நீர் பூசணியை பயன்படுத்த மாட்டோம். மாமிசம் தான் நம்ம நிறைய பயன்படுத்துவோம். அதனால நம்ம உடலுக்கு வந்து சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 100%, உடல் வெயிட்டை குறைக்கிறவங்களுக்கு 100%, கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றவங்களுக்கு 100%. இதை அருமையாக கை கொடுக்கும். கண்டிப்பா இதை கொத்தவரங்காய் ஜூஸ் மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை போல இதையும் பயன்படுத்தணும் அப்படின்றத இன்னைக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து சிறிதளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முழு காயா வாங்கினாக்கிறோம் நீங்க சாம்பாருக்கு பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அது 2-3 நாள் வச்சிருக்க முடியாதுங்க. கட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். பொரியலுக்கு வச்சுங்க, சாம்பாருக்கு வச்சுங்க, தயிர் பச்சடிக்கு வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நீர் பூசணிக்காயுடைய விதைகள் சேமிச்சு வச்சுட்டு நீங்க வந்து நல்லா காய வச்சு, நிழல்ல காய வச்சு மிக்சியில் அடிச்சு பாலாட கலந்து சாப்பிடுங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியத்தில்லைங்க, நம்ம எல்லாம் தூக்கி வீசிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு இதோடைய விதைகள்லாம் வந்து நீங்க பயன்படுத்துங்க. நாம இப்ப ஜூஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த விதைகளோட சேர்த்து தான் நான் அரைப்பேன். சரிங்களா? காயை வந்து இந்த சாம்பல் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிருங்க. மேலே இருக்கிற பச்சையை மட்டும் லேசா செதுக்கிருங்க, போதும். இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம வந்து நீர் பூசணி வந்து கம்ப்ளீட்டா அறுத்து எடுத்துக்கிட்டேங்க. ஏன் போல எடுத்துட்டு அப்படின்னா நான் ஒரு 3-4 டம்ளர் போடுவேங்க. சரிங்களா? நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கீத்து ஃபுல்லா, ஒருத்தருக்கு வந்து ஒரு கீத்துனாச்சும் போடணுங்க. சரிங்களா? இது நிறைய எடுக்கிறதுனால தவறுதல் ஒன்றும் கிடையாது. உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம். நீங்க பொறுத்தளவுக்கு இது மெயினான விஷயம். தொடர்ந்து ஒரு 4 நாள் சாப்பிட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா ஆயிலியும் ஆரோக்கியமும் வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக சொல்லலாம். அதே மாதிரி வெண்புள்ளி இருக்கிறவங்க நீர் பூசணி தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். ஸ்ப்ரெட் ஆகாது, கூடி விரைவில் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீர் பூசணி, கோவை இலை, கோவைக்காய் இதை வந்து நிறைய மருத்துவமாக எடுத்துக்கணும் வெண்புள்ளி இருக்கிறவங்களுக்கு மட்டும். சரிங்களா? இப்போ வந்து நீர் பூசணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதோட சேர்த்தக்கூடிய விஷயம் வந்து சிறிதளவுக்கு ஒரு இஞ்சிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர்னா இந்த இஞ்சியில வந்து ஒரு 1/4 பகுதி போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நான் வந்து ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் போடுவோங்க. ஏன்னா வந்து வீட்டு யூஸில் நாங்கள் வந்து 3 பேர் இருக்கிறோம். ஆளுக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் இருக்கிற எடுத்துக்குவோம். இப்போ இஞ்சி பொறுத்த அளவுக்கு
எடுத்துக்கலாங்க. சிறிதளவு ஒரு பல்லு பூண்டுக்கிற நீங்க பயன்படுத்தலாம். உடல் வெயிட் ரொம்ப அதிகமா கனமா இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். சுகர் உள்ளவங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம், ஆனா கொஞ்சம் குறைவா எடுத்துக்கணும். அந்த குறைவா எடுக்கிறதுக்கு நான் வந்து இது ஒரு மெடிசனா கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? சுகர் உள்ளவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து டெய்லி சாப்பாட்டில் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எப்பேற்பட்டுடைய சுகருடைய அளவாக இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றத என்னுடைய தாட்டுங்க. சரிங்களா? இதை வந்து பயன்படுத்திட்டு கமெண்ட்ல கொடுங்க, எப்படி உங்களுடைய சுகருடைய அளவெல்லாம் எப்படி இருக்குது. இதை நான் வந்து டெய்லி பயன்படுத்திட்டு இருக்கிறேன், இன்னும் அப்படியே தான் இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா எப்படின்னு கொடுத்தீங்கன்னா மக்கள் அந்த கமெண்ட் மூலிமா எல்லாரும் பார்த்து நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க எது உண்மை என்னன்றது. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு அரைப்பழம் எடுத்துக்கிட்டுங்க, இதை அதிலே வந்து நம்ம அரைச்சிடலாம். மெயினான நம்ம கணையத்தை, நம்ம சிறுநீரகத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், நுரையீரலை பாதுகாக்கணும், இதயத்தை பாதுகாக்கணும். மெயினான விஷயங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அனைத்தும் நீங்கள் பயன்படுத்துங்க. சுண்டைக்காய் நிறைய எடுத்துங்க, பாவக்காய் நிறைய எடுத்துங்க, கோவக்காய் நிறைய எடுத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்காத பொருள்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய எடுத்துங்க. தண்டை நிறைய வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட முடியலங்கிற தண்டை வந்து ஜூஸ் போட்டு எடுத்துங்க. அதை பற்றி நான் பதிவில் கொடுத்துருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் அத்தனை பதிவில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீ சொல்கிறீங்க சார், இது எப்படி நம்ம கையாளணுன்றதை பற்றி நீங்கள் பதிவில் இருக்குது. நீங்கள் ஏபிகே பிளாஸில் போய் உள்ளார போய் பார்த்துங்க, நீட்டாக எப்படி எப்படி எது எதுக்கெல்லாம் என்னன்னு கொடுத்துருக்கிறேன். சிறுநீரகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து மஞ்சளாக போகக்கூடாது. ஒரு பாத்ரூம் போயிட்டு வரும்போது பேட் ஸ்மெல் நமக்கு அடிக்கக்கூடாது. நமக்கே அடித்தா போகிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பாத்ரூமில் போக முடியாது. பஸ் ஸ்டாண்டில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தாக்கிறோம். உடல் உஷ்ணம் அதிகமானால் ரத்தங்கள் யூரின் வழியா வெளியில போகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூரின் போனா எந்த இடத்துல எந்த வாசனைகள் வரக்கூடாது. எப்பயுமே வெள்ளை அப்படியே தண்ணி மாதிரி போகணும். தண்ணி மாதிரி போனா நம்ம உடல் வந்து அருமையா இருக்குது, எந்த நோயும் நொடி இல்லைன்றது தெரிஞ்சுக்கலாம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. யூரின் பொறுத்த அளவுக்கு தண்ணி பச்சை தண்ணி எப்படி இருக்கு அந்த மாதிரி போனா தான் உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சுரக்காய் அற்புதமான ஒரு மூலிகை, வெண்பூசணி அற்புதமான ஒரு மூலிகை, மல்லி இலை அற்புதமான ஒரு மூலிகை, கொத்தவரங்க அற்புதமான. இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு நீ பச்சை ஜூஸ் எடுத்துட்டு கமெண்ட்ல எனக்கு கொடுங்க. மக்கள் அதை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் அதை பயன்படுத்தணும். சரிங்களா? இப்ப நம்ம ஜூஸ் போட்டாச்சு, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துருங்க, இதை எடுத்து அதில் வச்சுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். அருமையா இருக்குங்க. ஒரு டம்ளர் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு. சிறிதளவு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, நான் மறந்துட்டேங்க, கல்லுப்பு வந்து ஏற்கனவே அதில் போட்டு அடிச்சிருந்தா சரியா இருக்கும். ஒரு சிறிதளவு மட்டும் கல்லுப்பு. ஏன்னா சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை, நமக்கு வந்து கோழை, மூச்சு திணறல், ஆஸ்மா, சளி தொந்தரவு, இந்த உப்பு போய் கரைச்சி வெளியில மலத்தில் வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய உப்புக்கு ஆற்றல் உண்டு. உப்பு சிறிதளவு தான் பயன்படுத்தணும். காலையில பல்லு விளக்கத்தினாக்கிறோம், நீங்க வந்து சுடுதண்ணியில கல்லுப்பு போட்டு நல்லா தொண்டையை கார்ல் பண்ணிட்டு, அதே மாதிரி திரிபலா சூரணம், தந்தியாவன சூரணத்தை 2 கலக்கி வச்சு பல்ல அப்ளை பண்ணுங்க. ஆடும் பல்லுக்கிற ஆடாது. கோழை, சளி, மூச்சு திணறல் அத்தனை ரிலீவ் ஆகும். இதை பத்தி நிறைய கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா இதை எடுத்துங்க. பல்ல வந்து பாதுகாப்பா வச்சுங்க. உப்பை நுணுக்கி வச்சுக்கிற பல்ல விளக்குனீங்கன்னா எந்த கிருமிகளும் இருக்காது. சொத்த பல்லு சீக்கிரம் வராது. நிறைய எடுத்து அதே மாதிரி இனிப்பு வகைகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னாக்கிறோம், தண்ணி குப்பிளிச்சிருங்க, அப்பவே குப்பிளிச்சிருங்க, பல்லுல வந்து நின்னுக்கும். மெயினான விஷயம், குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அப்பிக்கும், சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அப்பிக்கும். ஏன்னா கடவா பல்லுல உள்ளார உட்காந்துருச்சுன்னா அது 2 நாள் 3 நாள் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி பல்லு சொத்தி ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம முடிஞ்சதுங்க. ஜூஸை வந்து வடிகட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து டம்ளர்ல நம்ம ஊற்றலாங்க. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு மல்லி, இதை வந்து மல்லியுடைய ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, பித்தம் உங்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. கிறுகிறுப்பு, பித்தம், சோர்வு, அஜீரண கோளாறுகள், இதெல்லாம் வந்து மல்லி இலைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கண் பார்வையில் வந்து நிறைய இருக்குது. சொல்ல போனோம்னா வெடி சொல்லணுங்க. இந்த மருத்துவத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம வெடி சொல்லணும். நிறைய இருக்குது. நான் வந்து ரகசியமா உங்களுக்கு வந்து ரகசியமா சில விஷயத்த மட்டும் சொல்லுவேன்.
நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்டில் கொடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிடுங்க, எனக்கு மெசேஜ் போடுங்க. எப்படி உடல் ஆயிலையும் ஆரோக்கியத்தை நம்ம வந்து பரிமாறிக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு நம்பிக்கை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குணமாகும். நம்ம அற்புதமாக இருக்குங்க. அந்த மல்லி இலைகளை அப்படியே மென்று சாப்பிட்டோம்னா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி வெள்ளரிக்காயும் பயன்படுத்துங்க. அந்த டேஸ்ட் தான் வருது. வெள்ளரிக்காய் சாப்பிடும் போது வர டேஸ்ட் தான் வருது. இவ்வளவுதாங்க முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உணவே மருந்து, நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்குன்றதை பத்தி தான் நம்ம ஏபிகே விலாஸ்ல இதெல்லாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் சூப்பு தான், காய்கறிகள் ஜூஸ் தான் நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம பொறுத்தளவுக்கு நாட்டு மூலிகை, எக்ஸசைஸு, உணவே மருந்து இதெல்லாம் கதம்பமா நம்ம கொடுக்கணும். மக்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கணும். ஆயிலும் ஆரோக்கியமும் அவங்களும் வாழணும், நாமளும் நல்லா இருக்கணும். உலகம் முழுவதும் மக்கள் வந்து நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகணும். அதுதான் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சொத்து சுகம் பணம் காசு சொந்தம் வந்து அதெல்லாம் தனிங்க. நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாவே சிறந்த ஒரு வாழ்க்கை. மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.